ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் லாங் வீடியோ போட முடியல. பாப்பா மித்ரன் 2 பேருமே என் கூட தான் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஒரு மித்ரன் வந்து சாக்லேட்டுன்னு கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவருக்கு சுகர் ஃப்ரீ டார்க் சாக்லேட் தான் எதுலையாவது மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். போன வாட்டி பீனட்டில் பண்ணி கொஞ்சம் கொடுத்தேன். சரி, இந்த வாட்டி வேறு எதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்றனால 1/3 கப் வந்து பாதாம், 1/3 கப் வந்து பிஸ்தா, ரெண்டுமே வந்து நல்லா ஹாட் வாட்டரில் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸு பிளான்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக தோல் உரிக்க வந்துடும். அதுக்கப்புறம் அதை எல்லாமே தோல் உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிட்டு, ரொம்ப நைஸாக நான் அரைக்கல, கோர்ஸாக தான் ரொம்ப லைட்டாக நரண்டு இருக்க மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பேனில் போட்டு எதுவுமே கீழே எதுவுமே ஊற்றல, சும்மா பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும், நட்ஸ் இல்லையா. நல்லா கிண்டிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் to 3/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் எப்படியோ அந்த மாதிரி ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறேன். நான் வேறு ஏதாவது சுகர் ஆப்ஷன் பார்க்கலான்னு பார்த்தேன், அது என்னால் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் சரி இதே போயிடலாம், சுகரே போயிடலான்ட்டு சுகர் பண்ணிவிட்டு அது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கையில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு டார்க் சாக்லேட், சுகர் ஃப்ரீ டார்க் சாக்லேட் வந்து டபுள் பாய்லரில் கொஞ்சோண்டு பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து சும்மா கோட் பண்ணி அதே பிஸ்தா கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் கோட் பண்ணலான் இருந்தேன். அதுக்குள்ளே மித்ரன் வந்து நடுவில் ரெடி ஆகிடுச்சா சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளைனாகவே வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தார். நானும் அந்த நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணல, அதுக்குள்ளேயே அவர் வேணுன்றனால அவருக்கு ஒரு பால் வந்து ஊட்டி விட்டுட்டேன். 2-3 பால் சாப்பிட்டாங்க. நல்லாயிருக்கு, ஓகே. நட்ஸ்னால எனக்குமே ஓகே கொடுக்கலாம் அப்படின்றனால அவங்க சாப்பிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டிமாலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாம். டார்க் சாக்லேட் வந்து உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. டார்க் சாக்லேட் குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம், சுகர் ஃப்ரீயாக இருக்கிறது கொடுக்கலாம். நான் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிட ஃப்ரிட்ஜில் லைட்டாக கொண்டார வச்சுட்டு அப்படியே கொடுத்துட்டேன். அதை தான் டெய்லி ஒரு 2-3 நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மித்ரன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.